ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தமிழில் நெக்ஸ்ட்டு லெசன் போகலாமாம்மா? நெக்ஸ்ட்டு லெசன் என்னது? ஆப்ரஹாம் லிங்கன். ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த மாநிலம் கெண்டக்கி. அவர் பிறந்த மாநிலம் பேர் என்னம்மா? கெண்டக்கி. இலினாய்ஸ் சட்டமன்ற தேர்தலில் விக் கட்சியின் சார்பாக லிங்கன் போட்டியிட்டார். எந்த கட்சியின் சார்பாக லிங்கன் போட்டியிட்டார்? விக். ஓகேம்மா. சிக்காகோ மாநாட்டில் அதிபர் தேர்தல் வேட்பாளராக லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த இதில் அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சிக்காகோ. அமெரிக்க அதிபராக லிங்கன் பதவியேற்ற ஆண்டு 1861. எப்போ பதவியேற்றார்மா? 1861. அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த நாள் ஆகஸ்ட்டு 9. உள்நாட்டு போர் அமெரிக்காவில் எப்போ முடிவுக்கு வந்துச்சு? ஆகஸ்ட்டு 9. அடுத்து பிரித்து எழுதுக. மக்களாட்சி, மக்கள் கூட்டல் ஆட்சி. மக்களாட்சி இதை எப்படி பிரித்து எழுதுவீங்க? மக்கள் கூட்டல் ஆட்சி. தன்னிகரற்ற, தன் கூட்டல் நிகர் கூட்டல் அற்ற. தன்னிகரற்ற, தன் கூட்டல் நிகர் கூட்டல் அற்ற. அடிமைத்தனம், அடிமை கூட்டல் தனம். முற்றுப்புள்ளி, முற்று கூட்டல் புள்ளி. வழக்கறிஞர், வழக்கு கூட்டல் அறிஞர். ஓகேம்மா, புரிஞ்சுதாம்மா? அடுத்து சேர்த்தெழுது போலாமா? ஓகே, சேர்த்தெழுது. சட்டம் கூட்டல் மன்றம், சட்டமன்றம். எதிர்ப்பு கூட்டல் இன்றி, எதிர்ப்பின்றி. தேவை கூட்டல் இல்லை, தேவை இல்லை. 5 கூட்டல் ஆண்டுகள், 5 ஆண்டுகள். அறுத்து கூட்டல் எரிந்து, அறுத்தெறிந்து. அறுத்து கூட்டல் எரிந்து, அறுத்தெறிந்து. வினாக்களுக்கு விடையளி. ஆப்ரஹாம் லிங்கன் எங்கு எப்போது பிறந்தார்? ஆப்ரஹாம் லிங்கன் 1809 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் அமெரிக்காவிலுள்ள கெண்டக்கி என்னும் மாநிலத்தில் பிறந்தார். ஆப்ரஹாம் லிங்கன் எங்கு எப்போது பிறந்தார்? 1809 பிப்ரவரி 12, அமெரிக்காவில் கெண்டக்கி மாநிலம். ஓகேம்மா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 1809 பிப்ரவரி 12ஆம் தேதி. ஓகேம்மா. ஆப்ரஹாம் லிங்கனின் பெற்றோர்களின் பெயரை எழுதுக. ஆப்ரஹாம் லிங்கனோட பெற்றோர் பெயர். தந்தை பெயர் தாமஸ் லிங்கன், தாய் நான்சி. தந்தை பேர் என்னம்மா? தாமஸ் லிங்கன். தாய் நான்சி. லிங்கன் கல்வி பயின்ற விதம் பற்றி விவரி. லிங்கன் அவரோட கல்வி பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே. குடும்ப வறுமை காரணமாக லிங்கனால் பள்ளிக்கு சென்று படிக்க இயலவில்லை. தனது தாயாரான நான்சியிடமே கல்வி கற்றுக்கொண்டார். தன் தாயிடம் கற்றுக்கொண்டவற்றை தரையிலும் சுவற்றிலும் கரித்துண்டுகள் மூலம் எழுத்து பயிற்சி பெற்றார். குடும்ப கஷ்டம் காரணமாக லிங்கனால் ஸ்கூலுக்கு போக முடியலை. ஓகேம்மா. ஸோ அவங்க அம்மாவே அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்காங்க. அது அப்படி அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு? தரையிலையும் சுவத்துலேயும் கரித்துண்டு தெரியும்லம்மா, கரித்துண்டை வச்சு எழுதி பழகிறார். அதுதான். ஓகே, அதுதான் அவர் கல்வி பயின்ற விதம். குடும்ப வறுமை காரணமாக லிங்கனால் பள்ளிக்கு சென்று படிக்க இயலவில்லை. தனது தாயாரான நான்சியிடமே கல்வி கற்றுக்கொண்டார். தன் தாயிடம் கற்றுக்கொண்டவற்றை தரையிலும் சுவற்றிலும் கரித்துண்டுகள் மூலம் எழுத்து பயிற்சி பெற்றார். லிங்கன் எவ்வாறு வழக்கறிஞர் ஆனார்? கொஸ்டின் என்னதுன்னா, லிங்கன் எவ்வாறு வழக்கறிஞர் ஆனார்? பழைய புத்தகங்களை விற்பனை செய்யும் கடைக்கு சென்று சட்ட புத்தகங்களை விலைக்கு வாங்கி ஓய்வு நேரங்களில் படித்து சட்ட கல்வியையும் முடித்து பார் கவுன்சில் தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞரானார். அவர் எப்படி லாயர் ஆனார்மா? பழைய புக்ஸ் எல்லாம் விற்கும்ல, அந்த கடையில் போய் சட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை படித்து சட்டக்கல்வியை முடிச்சுட்டு பார் கவுன்சில் எக்ஸாமும் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டார். அதுதான் இதுக்கான இது. ஓகேம்மா. பழைய புத்தகங்களை விற்பனை செய்யும் கடைக்கு சென்று சட்ட புத்தகங்களை விலைக்கு வாங்கி ஓய்வு நேரங்களில் படித்து சட்ட கல்வியையும் முடித்து பார் கவுன்சில் தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞர் ஆனார்.
உள்நாட்டு போருக்கான காரணம் என்ன? அமெரிக்க உள்நாட்டு போருக்கான காரணம் என்ன? அமெரிக்க நாட்டின் தெற்கு பகுதிகள் விவசாயத்தையே நம்பியிருந்ததால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிமைகளை வைத்து வேலை வாங்குவது அவசியமானதாக கருதினர். வடக்கு பகுதிகள் தொழிலியல் பகுதியாக இருந்ததால் அடிமைகள் தேவையில்லை என கருதினர். இதனால் உள்நாட்டு கலவரம் வெடித்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் தெற்கு பகுதி விவசாயத்தை நம்பியே இருந்துச்சு. ஸோ விவசாயம் பார்க்குறதுக்கு ஆட்கள்லாம் தேவை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமைகளை வச்சு வேலை வாங்குகிறாங்க. ஆனால் வடக்கு பகுதி நல்லா தொழில் செய்கிறதுக்கான பகுதியாக இருந்தது. அதனால் அங்கே அடிமை தேவையில்லை. அதனால் உள்நாட்டு கலவரம் அமெரிக்காவில் வெடிச்சிருச்சு. ஓகேம்மா, அதுதான் அமெரிக்க நாட்டின் தெற்கு பகுதிகள் விவசாயத்தையே நம்பி இருந்ததால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிமைகளை வைத்து வேலை வாங்குவது அவசியமானதாக இருந்தன. வடக்கு பகுதிகள் தொழிலியல் பகுதியாக இருந்ததால் அடிமைகள் தேவையில்லை என கருதினர். இதனால் உள்நாட்டு கலவரம் வெடித்தது. லிங்கன் எப்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றார்? லிங்கன் எப்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றார்? லிங்கன் 1860 மற்றும் 1864 ஆண்டு முதல் மற்றும் இரண்டாம் முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். லிங்கன் 2 தடவை பதவியேற்றிருக்கார். ஓகேம்மா, முதல் டைம் 1860, செகண்ட் டைம் 1864 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேம்மா, ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவடைந்த விதம் பற்றி விவரி. அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவடைந்த விதம் பற்றி விவரி. உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய லிங்கன் 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாள் அடிமைகளின் விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டு அமெரிக்க நாட்டில் இருந்து அனைத்து அடிமைகளும் விடுதலை பெற்றவர்களாக அறிவித்தார். என்ன பண்ணார் அவர்? 1863 ஆண்டு அடிமைகள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டார். அதனால் உள்நாட்டு போர் அதோட முடிவடையுது. ஓகேம்மா, உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய லிங்கன் 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 1 நாள் அடிமைகளின் விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டு அமெரிக்க நாட்டில் இருந்த அனைத்து அடிமைகளும் விடுதலை பெற்றவர்களாக அறிவித்தார். ஓகேம்மா, இந்த சாப்டர் இதோட முடியுது. எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். நல்லா படிங்க. அடுத்த சாப்டரோட நான் நெக்ஸ்ட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஓகேயா, பாய்.